மாணவர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது இயல் 7ல் இருக்கக்கூடிய திறன் அறிவோம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு பலவுள் தெரிக, அதாவது ஒரு மதிப்பெண்கள், உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, இதுவும் அடுத்தது குருவினாவும் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டுக்குரிய விடையை தான் நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது ஒன்று, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அகரவரிசை அப்படின்னா என்ன? அ ஆ இ ஈ உ ஊ, அது உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களை நம்ம வரிசைப்படுத்தணும். ரெண்டாவது உயிர்மெய் எழுத்துக்கள் கா கா கீ கீ கூ கூ, இதெல்லாம் நம்ம வரிசைப்படுத்தணும். இதெல்லாம் கலந்து கொடுத்துருந்தாலும் அது அகரவரிசைப்படி நீங்கள் முறைப்படி தேர்ந்தெடுத்து சரியான விடையை எழுதணும். சரியா? இங்கே முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உழவு, மண், ஏர், மாடு. இதில் பார்த்தீங்கன்னா அகரவரிசை, அதாவது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் ரெண்டு கலந்து கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் சரியாக அகரவரிசைப்படுத்தி எழுதணும். உழவு அப்படிங்கிறதுல முதல் எழுத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். உ, மா, ஏ, மா சரியாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இது சரியான விடை இல்லை, அகரவரிசைப்படி இல்லை. ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடியதில் மண், மாடு, ஏர், உழவு, இதில் மா உயிர்மெய் எழுத்துக்கள் சரியாக கொடுத்துருக்குறாங்க. ஏர், உழவு, இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறதும் ஊங்கிறதும் அகரவரிசைப்படி இல்லை. அப்போ இந்த விடையும் நமக்கு கிடையாது. அடுத்தது மூணாவதாக கொடுத்துருக்கக்கூடியது இ ஆப்ஷனில் உழவு, ஏர், மண், மாடு, இதில் ஊங்கிறது உயிரெழுத்து சரியாக இருக்குது. ஏ, மா. இப்போ இந்த விடை அகரவரிசைப்படி சரியாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதுதான் உங்களுக்கு ஈங்கிறது தான் சரியான விடை. சரியா? ஏன் இதை நான் இவ்வளவு விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேள்வியை கொடுத்தாங்கன்னா நீங்கள் எழுதிடுவீங்க. உழவு, ஏர், மண், மாடு அப்படிங்கிற விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதிடுவீங்க. ஆனால் இதுக்கு பதிலாக வேறு எந்த சொற்களையாவது கொடுத்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். சரியா? அகரவரிசைனா உயிரெழுத்துக்களையும் உயிர்மெய் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் முறைப்படி நீ வரிசைப்படுத்தணும். அதை தான் நீங்கள் வரிசைப்படுத்தி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த விடை சரியானதாக எடுத்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? அடுத்த ரெண்டாவது, மாலவன் குன்றம் போலால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே. இதில் எப்படி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாலவன் அப்படின்னா என்ன பொருள்? மாலவன் அப்படிங்கிறது திருமாலை குறிக்கக்கூடியது அந்த சொல். அடுத்தது வேலவன் அப்படிங்கிற சொல்லானது முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது. நம்ம முருகன் அப்படின்னாவே எங்கே இருக்கக்கூடிய முருகனை நம்ம நினச்சிக்குவோம்? பழனியை தான் பெரும்பாலும் நினைப்போம். ஆனால் இங்கே பழனி முருகனை குறிக்கப்படலை. இது உங்களுக்கு புத்தகத்தில் மாப்போசி சிவஞானம் எந்த இடத்தை பற்றி குறித்து இதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் புத்தகத்தில் பார்க்கணும். இப்போ அந்த வரிகளை ஞாபகம் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க முடியும். மாலவன் அப்படிங்கிறது திருமால், இப்போ வேலவன் அப்படிங்கிறது முருகன். இந்த பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ விடையை பார்க்கலாம். முதல் விடை என்னென்னா திருப்பதியும் திருத்தணியும். இங்கே புத்தகத்தில் நமக்கு பாட சம்பந்தப்பட்டதில் கொடுத்துருக்கும்போது திருப்பதி அப்படிங்கிறது திருமாலை குறிக்குது, சரியான விடை. அடுத்தது ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடியது முருகன். இந்த முருகன் பழனியை குறிக்குதா திருத்தணியை குறிக்குதா? பாடத்தில் நமக்கு திருத்தணியை தான் குறிக்குது. அப்போ இந்த முதல் விடை தான் சரியான விடை, திருப்பதியும் திருத்தணியும். இந்த திருத்தணிக்காக தான் வடபகுதியில் போராட்டம் நடத்தினாங்க. 1947 நமக்கு விடுதலை கிடைச்சிது. அந்த விடுதலைக்கு அப்புறம் எல்லைகளை பிரிக்கக்கூடியதில் பெரும் போராட்டம் நடந்துச்சு. சித்தூர், புத்தூர், அப்புறம் இந்த திருத்தணி, இது மூணுக்கும் போராட்டம் நடக்கும் பொழுது திருத்தணி நமக்கு கிடைச்சிது. திருப்பதி ஆந்திராவுக்கு சேர்ந்துருச்சு. சரியா? அப்போ விடையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியாக தேர்ந்தெடுக்கணும். மூணாவதாக பார்க்க முடியுது, தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் யாது? தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன். அப்போ ஒரு நாட்டு மன்னன் எப்படி இருக்கணும்? தாயை போலவும் தந்தையை போலவும் மகனை போலவும் இருக்கணும். அப்போ பாதுகாப்பை குறிக்கக்கூடியது. இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 விடையில் எது சரியான விடை? இது எல்லாமே மன்னனுக்குரிய செயல்தான். மேம்பட்ட நிர்வாக திறமை பெற்றவர், இதுவும் மன்னனுக்குரியது தான். மிகுந்த செல்வமுடையவர், இதுவும் மன்னனுக்குரியது தான்.
பண்பட்ட மனிதநேயம் கொண்டவர் யாருன்னா அதுவும் மன்னனுக்குரிய ஒரு தகுதி தான். நாலாவதாக கொடுத்துருக்கக்கூடியது நெறியோடு நின்று காவல் காப்பவர். இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய தந்தையும் தாயும் மகனுமா மூணுமா இருந்து காக்கக்கூடியவன் யார்? இங்கே காவல் காப்பவர் யார்? அரசனை குறிக்குது. அப்போ இதுதான் சரியான விடை. நெறியோடு நின்று காவல் காப்பவர். நெறினா என்ன? அறத்தை குறிக்கக்கூடியது. இங்கே மேலே இருக்கக்கூடிய எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடுது. நெறி அப்படிங்கிற ஒரு சொல்லோட அடங்கிறது, அதுக்குள்ளாரியே இருக்குது. அப்போ இந்த நாலாவதாக இருக்கக்கூடிய விடை தான் சரியான விடை. சரியா? அடுத்தது நாலாவது கேள்விக்குரிய பதிலை பார்க்கலாம். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம். இரண்டு மன்னர்கள் சண்டை போடுறாங்க. எதற்காக சண்டை போடுறாங்க? நாட்டை கைப்பற்றுவதற்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பசுக்களையோ ஆணிரைகளை கவருவதற்காகவோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வாக்கை திருடுறதுக்காகவோ சண்டை போடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னம்னா ஏதாவது ஒரு பொருளை வேண்டி தான் சண்டை போடுறாங்க. இப்போ அவங்க பூவை வச்சுக்கிறாங்க. எந்த பூவை தேர்ந்தெடுக்கிறார்களோ அப்போ இதுக்காக தான் சண்டை போடுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை, இந்த தும்பை பூவை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னம்னா வலிமையை நிலைநாட்டல். இங்கே மூணாவதாக கொடுத்துருக்கக்கூடிய வலிமையை நிலைநாட்டல் தான் சரியான விடை. ஏன் அப்படின்னம்னா இப்போ இவங்க ரெண்டு பேருமே வலிமையை தன்னுடைய உடல் பலத்தை காட்டுறாங்க. இப்போ ஒரே மாதிரி வலிமையை காட்டி இதில் யார் வெற்றி பெறார்களோ அவங்க என்ன பூவை சூடுவாங்கன்னா வாகைப்பூவை சூடுவார்கள். இப்போ தும்பைப்பூவை ரெண்டு பேரும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே பலசாலி. யாராவது ஒருத்தர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்றவர்கள் வாகைப்பூவை சூடுவார்கள். இப்போ ரெண்டு பேருமே என்ன பூவை சூடி இருக்கிறாங்க? தும்பைப்பூவை. அப்போ இவங்க என்ன நிலைநாட்டுறாங்க அப்படின்னா வலிமையை நிலைநாட்டல், உடல் வலிமையை வெளிப்படுத்துகிறாங்க. சரியா? அடுத்தது ஐந்தாவது கேள்விக்குரிய விடை என்னன்னு பார்க்கலாம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. மாப்போசி அப்படிங்கிறது யாரை குறிக்குது? மாப்போ சிவஞானம் பிள்ளை, அவரை தான் குறிக்குதுங்க. இவர் என்ன இலக்கியத்தை, இங்கே இலக்கியம் அப்படின்னாவே எதை குறிக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்தை தான் குறிக்குது. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக எழுதப்பட்ட இங்கே உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கியம் எதுன்னா அது நம்ம சிலப்பதிகாரம் தான். திருக்குறளுங்கிறது உலக பொதுமறை, புறநானூறு அரசர்கள் பற்றியது, அவர்களுடைய வீரதீரத்தை பற்றி சொல்லக்கூடியது. கம்பராமாயணம் வடநாட்டிலேயே தோன்றியது. அது வால்மீகி எழுதின அந்த ராமாயணத்தை தான் என்ன பண்ணார்? கம்பர் இயற்றினார். அதனால் கம்பராமாயணம் பேர் வச்சிருக்கிறாங்க. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியம். நம்ம தமிழ்நாட்டில் 3 மன்னர்களை பற்றியும் ஒருங்கிணைச்சு ஒற்றுமைப்படுத்தக்கூடியது. சேர சோழ பாண்டிய 3 மன்னர்களை பற்றியும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் எது அப்படின்னா இந்த சிலப்பதிகாரம் தான். சரியா? அப்போ மாப்போசி இங்கே கருதுறது எது அப்படின்னா இந்த சிலப்பதிகாரம் தான். இவ்வளோ விளக்கம் கொடுக்கறதுனால நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை நான் சொன்னதை காதில் வாங்கிக்கிட்டால் கூட உனக்கு பரீட்சையில் உட்காந்துருக்கும் போது இது எது வரும் அப்படின்னு ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடியது கன்ஃபியூஸ் வந்தால் இதெல்லாம் ஞாபகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த விடையை எடுத்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குருவினா. இந்த குருவினால் முதல் கேள்விக்குரிய பதில் என்ன, எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல் கேள்வியை பார்க்கலாம். பாசவர் வாசவர் பல்நின வினைஞ உமணன். சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர்? இதில் 4 பேர் கொடுத்துருக்குறாங்க. பழங்காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இப்படி தான் பேர் வச்சு அழைப்பாங்க. இப்போ நம்ம காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மளிகை கடைக்காரர் வந்திருக்கிறாரு, பால்காரர் வந்திருக்கிறாரு, பழக்கடைக்காரர் உட்காந்துருக்கிறாரு. இப்படி தான் அவங்க என்ன வியாபாரம் செய்கிறாங்களோ அந்த பேரை சொல்லி நம்ம அவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வணிகருக்கும் ஒரு பேர் வச்சு தான் அழைச்சிட்டு இருந்தாங்க. அது என்னென்ன பேருங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர்கள். இந்த விற்பவர்கள் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. இதை எல்லா பதிலுக்கும் நீங்கள் சரியாக போட்டு தான் எழுதணும். இதை விட்டுட்டிங்க அப்படின்னா வெற்றிலைன்னு பொருளாக மாறி போயிடும். பாசவர் அப்படின்னா வெற்றிலை, அது பொருள், அது தவறான விடை. வெற்றிலை விற்பவர், வெற்றிலை விற்கிறவங்களுக்கு பேர் தான் பாசவர். சரியா? அப்போ எல்லா பதில்லையும் நீங்கள் விற்பவர்னு போட்டு எழுதுங்க. பாசவர் அப்படின்னம்னா வெற்றிலை விற்பவர். வாசவர் அப்படின்னம்னா நறுமண பொருள்களை விற்பவர். அடுத்தது
பல்நிலை வினைஞர். அந்த பல்நிலை வினைஞர் அப்படின்னா கோடு போட்டு எழுதுங்க. பல வகையான இறைச்சிகளை விலை கூறி விற்பவர்கள். அதாவது பல வகையான இறைச்சியை மாமிசம் விற்பவர்கள். ஆடு, மாடு, கோழி, மீன் இதையெல்லாம் விற்பனை செய்கிறவரை தான் பல்நிலை வினைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. உமணர் அப்படின்னா உப்பு விற்பவர். இதை வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதணும். பாசவர், வாசவர், பல்நிலை வினைஞர், உமணர் 1 by 1 இப்போ எழுதுனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு திருத்துறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சரியா? இது வரைக்கும் நம்ம பார்க்க போதும். உங்களுக்கு 4 1 மார்க்கும் 1 குருவினாவும் நடத்திருக்கிறேன். நாளைய வகுப்பில் நம்ம மீதி இருக்கக்கூடிய 4 குருவினாவுக்குரிய விடையும் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். நான் உங்களுக்கு முக்கியமான குறிப்போட சுருக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரியா? நன்றி, வணக்கம்.